ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் இந்த நாள்ல நாம் தியானிக்கிறோம். முதலாவதாக, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ உன் முகத்தை சேயீர் மலைக்கு நேராக திருப்பி அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து அதற்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், சேயீர் மலையே, இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை பாழும் அவாந்தர வெளியும் ஆக்குவேன். உன் பட்டணங்களை வனாந்தரமாக்கி போடுவேன். நீ பாழாய் போவாய். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய். இந்த சேயீர் மலை இஸ்ரவேலுக்கும் யோர்தான் தேசத்துக்கும் நடுவில் எல்லையாக இருக்கிற ஒரு மலை. இந்த சேயீர் மலையின் 95% ஏதோமுக்கு சொந்தம். ஏதோம்னா ஏசாவின் வம்சத்தாருக்கு சொந்தம். யாக்கோபனுடைய மூத்த சகோதரனாகிய ஏசாவின் வம்சத்தாருக்கு சொந்தம். இந்த சேயீர் மலையிலிருந்து ஏதோமியர் இஸ்ரவேல் பாழாக்கப்பட்டதை, இஸ்ரவேல் நியாயம் விசாரிக்கப்பட்டதை கை கொட்டி சிரித்து ஏளனம் பண்ணினார்கள். இஸ்ரவேலுக்கு விரோதமாக பழைய பகையை வைத்துக்கொண்டு, 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ பழைய பகையை வைத்து இஸ்ரவேல் புத்திரருடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் அவர்களுக்கு உண்டான ஆபத்து காலத்திலே பட்டயத்தின் கூர்மையினால் அவருடைய ரத்தத்தை சிந்தினபடியினால். அப்படின்னா சரித்திரபூர்வமா இந்த ஒரு வசனத்துக்கு பின்னால ஒரு சம்பவம் இருக்கிறது. பாபிலோனியர்கள் வந்து இஸ்ரவேலரை முறியடித்து ஆண் மக்களை வெட்டி போட்டு வாலிப பெண் பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை கைதிகளாய் கொண்டு போன போது, இஸ்ரவேல் தேசத்தை அவர்கள் சூறையிட்டு போகும் பொழுது மிச்சம் மீதி விட்டுட்டு போனாங்க பாரு, அத்த ஏதோமியர் வந்து இவர்களை மறுபடியும் சூறையாடி அவர்களுடைய மீந்திருக்கிறவர்களை பட்டயத்தால் வெட்டி ரத்தம் சிந்தினார்கள். இப்படி செஞ்சது வேற யாரும் இல்லை, பங்காளி, சித்தப்பா பெரியப்பா பசங்க. ஏதோம் வேற யாரும் இல்லை, யாக்கோபனுடைய பங்காளி, ஏசாவுடைய பிள்ளைங்க, யாக்கோபனுடைய அண்ணன் பிள்ளைங்க. வேற யாரும் இல்லை, புறஜாதி யாரும் இல்லை, அந்நியர் இல்லை, இவர்கள் தான். இப்போ இன்னைக்கு நம்மளுக்கு என்ன பாடம்? பழைய பகைய மனசுல வைக்கப்படாது. ஒரு 2-3 நாளைக்கு என்ன பரியாசம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஒரு 2-3 நாளைக்கு முன்னால என்ன பண்ணக்கூடாது? இன்னைக்கு என்ன பாடம்? பழைய பகைய மனசுல வச்சுக்க கூடாது. 1953 நீ என்ன சொன்ன? 75 வருஷத்துக்கு முன்னால, 30 வருஷத்துக்கு முன்னால என்ன சொன்ன? நேத்து சொன்னதே மறந்து போயிடுச்சு எனக்கு. பழைய பகையை மனசுல வச்சுக்கிட்டு எதிராளிகள் மீது நியாய தீர்ப்பு நிறைவேறுகையில் அவர்களுக்கு உண்டான ஆபத்து காலத்தில் நீயும் சேர்ந்து அவங்களை காயப்படுத்தக்கூடாது. அப்படி காயப்படுத்தினா அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற பட்டயம் உனக்கு, உன் குடும்பத்துக்கு விரோதமா திரும்பும். அப்பொழுது எப்படி இருக்கும்? அதுதான் இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய பின்னணி. 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நான் இரத்த பழிக்கு உன்னை ஒப்புவிப்பேன், இரத்த பழி உன்னை பின்தொடரும் என்று
கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நீ ரத்தத்தை வெறுக்காதபடியினால் ரத்தம் பின்தொடரும். ரத்தத்தை நம்ம வெறுக்கணும். அப்படின்னா சண்டைய வெறுக்கணும். பிள்ளைங்கிட்ட புடுறா மகனே, எத்தனை போய் வெட்டிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடாது. இள ரத்தம் வாலிப பசங்களுக்கு கோபம் வரும், எதிர்க்க வரவங்களெல்லாம் அடிக்கணும்னு தோணும். நீ அம்மா அப்பா இந்தா புடி போய் வெட்டிட்டு வா, ஹைகோர்ட்டுக்கு போய் உன்னை நான் கூட்டின்னு வரேன், ஜாமீன் போட்டுன்னு வரேன் சொல்லக்கூடாது. டேய் போ, அப்படி போய் ஒளிஞ்சுக்கப்போ, போய் மறைஞ்சுக்கப்போ. ரத்தம் சிந்துதலுக்கு விலகி ஓட வேண்டும். பாயில் பாயிண்ட் உச்சத்துல இருக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு கோபம், பிளட் பிரஷர் ஹெவியா இருக்கும். அடக்கணும், அந்த அடக்கணும். ரத்தம் சிந்துதலை விரும்பக்கூடாது. விரும்பினால் ரத்த பழிக்கு கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுப்பார், ஒப்பு கொடுப்பார். நிறைய நாள்ல ரொம்ப நாள் எனக்கு ஒரு கன்னத்தில் அறைந்தவனுக்கு மறு கன்னத்தை காட்டுன்றதுக்கான அந்த பேக்ரவுண்டு புரியாது இருந்துச்சு. ரொம்ப நாளா புரியாது இருந்துச்சு. கொரோனாக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு விஷயத்துல பெரிய தெளிவை கர்த்தர் ஏற்படுத்துறாரு. நான் கூட அப்படித்தான், ஃபுட்பால் ஆடுறப்போ கட் பண்ணுவோம்ல, அப்ப யாருன்னா கால் அடிச்சுடுவாங்க, சான்ஸ் பார்த்துன்னே இருக்கிறது. நெக்ஸ்ட் டைம் அந்த சான்ஸ் வர்றப்போ ஒரு அடித்தான், தம்முன்னு கீழே விடணும். 2-3 பேரை படுக்க வச்சுட்டுக்கிறேன் நான் ஃபுட்பால் ஆடுற நாட்கள். 2-3 பேரை கென்னடிஸ்ல ஃபைனல் மேட்ச், நான் சின்ன பையன், ஒரு ஆள் பெரிய ஆளு, அவர் அந்த சொல்லியா இந்த நரம் மேல அடிச்சுட்டா ரொம்ப திருச்சு உட்காந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் ஏஞ்சி விளையாடுனுக்குறோம்ல, கார்னர் ஒன்று வந்து கார்னர் அடிக்கிறாங்க, எகிரி எடிட் பண்ற டைமு, எகிரி எடிட் பண்ணாம அவரை முட்டியில இடிச்சிட்டேன். அவர் உக்காந்துக்கினாரு. அப்படி அந்த வாலிப நாட்கள்ல வெறி, அடிக்கு அடி குத்துடணும், கால் அடிச்சா கால் அடிச்சிடணும். அப்படி இப்போ என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு கன்னத்தில் அறந்தவனுக்கு மறு கன்னத்தை காட்டும் ஏசுநாதர் சொன்னார்னா, அடிக்க அடி கொடுத்தா பாதித்தான் நீ நியாயம் தீர்க்கிற, அடிக்காம விட்டுட்டா மேல இருக்கிறவர் அவனை அடிப்பாரு. அந்த அடி பயங்கரமா இருக்கும். இப்போ எதிராளிய படி தீக்கணும்னா முழுசா அடிக்கணுமா, சும்மா அடிச்சுட்டு விட்டுறணுமா? முழுசா அடிக்கணும். அப்ப என்ன வழி? நீ ஒன்னும் பண்ணாத, நீ பேசாத வந்துடு, அவர் பார்த்துக்குவாரு. அதான் ஒரு கன்னத்தில் அறைந்தவனுக்கு மறு கன்னத்தை காட்டுன்றதுக்கான உண்மையான அர்த்தம். சொல்லுக்கு சொல்லு வானா, பல்லுக்கு பல்லு வானா, கண்ணுக்கு கண்ணு வானா, மூக்குக்கு மூக்கு, அவங்க மூக்கு வச்சுட்டாங்க நான் உடச்சிருவேன் வேணா, உன் மூக்கு உடஞ்சதாவே இருக்கட்டும், அவங்களுக்கு மூஞ்சே போயிடும். அதான் இது சொல்லுது. ரத்த பழிய விரும்பாத, ரத்தம் சிந்துதல விரும்பாத. இவங்க விரும்பினாங்க, சகோதரருடைய ரத்தம் சிந்துதல் விரும்பினார்கள். நான் சேயீர் மலையை பாழும் அவாந்தர இடமாக்கி அதிலே போக்குவரவு செய்வார் இல்லாதபடி சங்காரம் செய்து அதன் மலைகளை கொலை உண்டவர்களாலே நிரப்புவேன். உன் மேடுகளிலும் உன் பள்ளத்தாக்குகளிலும் உன் எல்லா ஆறுகளிலும் பட்டயத்தால் வெட்டுண்டவர்கள் விழுவார்கள். நீ என்றைக்கும் அவாந்தர வெளியாயிருக்கும்படி செய்வேன். உன் பட்டணங்கள் குடியேற்றப்படுவதில்லை. அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள். உன் பட்டணங்கள் பாழாய் கிடக்கும், ஜனங்கள் அதிலே தங்க மாட்டார்கள். அது போக இந்த ஏதோமியர் யோர்தான் தேசத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொன்னாங்க? 10ஆம் வசனத்துல, 2 ஜாதிகளும் 2 தேசங்களும் கர்த்தர் வசமாய் இருந்தும் அவைகள் என்னுடையவைகள் ஆகும், நான் அவைகளை சுதந்திரிக் கொள்ளுவேன் என்று நீ சொல்லுகிறபடியால் வீண் சண்டை வாங்குற.
நீ என்ன பண்ற, அநியாயத்துக்கு இது எங்களுதான் சொல்ற. இன்னைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் காசாக்கும் அமாஸ்க்கு இருக்கிற பிரச்சனை இதுதான். இஸ்ரேல் தேசத்தை ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரு. ஏதோமியர் அங்க இருக்கிறவர்கள் எங்களுதுன்னு சொல்றாங்க. 2 ஜாதிகள் யாரு? இஸ்ரவேல், யூதா. இஸ்ரவேல், யூதா. சொல்லுங்க. காலையில தூக்கம் வருதா? தான் ஏஞ்சி வந்துட்டேன் இல்லையா? கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம். இஸ்ரவேல், யூதா யார்கிட்ட இருக்குது? அவைகள் என்னுடையவைகளாகும், நான் அவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவேன் என்று நீ சொல்லுகிறபடியால். இது 2 ஜாதிகளும் யார் வசமாய் இருக்கிறது? 2 ஜாதியும் 2 தேசங்களும் கர்த்தர் வசமாய் இருக்கிறது. கர்த்தர் கிட்ட இருக்குது. ஆனா நீ என்னன்ற எந்துன்னு சொல்ற. அவை என்னுடையது, அவைகளை நான் சுதந்திரித்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறபடியினால் நீ அவர்கள் மேல். 11ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நீ அவர்கள் மேல் வைத்த வர்மம், பகை செய்த உன் கோபத்துக்கு தக்கதாக, உன் பொறாமைக்கு தக்கதாக நான் செய்து கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் உன்னை நியாயம் தீர்ப்பேன். இங்க கொஞ்சம் கேளுங்க. நேத்து தான் பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், என்னாகும், உபாகமும் 5 புத்தகத்தை 3 நாள்ல பாடம் நடத்திட்டு வந்தேன். நேத்து தான் முடிஞ்சிச்சு போனாங்க. அந்த அவங்களுக்கு பாடம் நடத்துறதுக்காக நான் ஸ்டடி பண்றப்போ ஒரு காரியத்தை பார்த்தேன். ஆண்டவர் சொல்றாரு, எகிப்துல இருந்து கானானை நோக்கி வர்றப்போ ஏதோமுக்கு சொந்தமான நிலத்துல ஒரு அடி கூட, ஒரு ஜான் கூட, ஒரு முழம் கூட உனக்கு தரமாட்டேன்ட்டாரு. ஏதோம் யாரு? ஏசா. ஏசாவின் நிலத்தை நான் உனக்கு தரமாட்டேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அதன்படி அந்த நிலத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சுதந்திரமா கொடுக்கல. அங்க இருந்த கானானியரை துரத்தினாரு, ஏவியரை துரத்தினாரு, எபூசியரை துரத்தினாரு, கிர்காசியரை துரத்தினாரு, 7 ஜாதிகளை துரத்தினாரு. ஆனா ஏதோமியரை ஒன்றும் பண்ணல. ஏதோமியரை துரத்தல. ஏன்னா அவன் ஆபிரகாமின் பிள்ளை, ஆபிரகாமின் வம்சம். அவன் பங்கு அவனுக்கு தான். அவனை துரத்திட்டு அவன் எடுத்து உனக்கு தரமாட்டேன்னு சொன்ன அதே ஆண்டவர் ஏதோமியரை பார்த்து, இவங்களுக்கு நான் கொடுத்ததை நீ எடுக்க பார்த்தியானா உன்னே விட மாட்டேன்ற. இதுதான் ஆண்டவர். எந்த பங்காளி பக்கமும் சைடு எடுக்க மாட்டாரு. நியாயத்தின் பக்கம் நடுவுல நிக்குவாரு. ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்க. நம்ம ஆண்டவர். நம்ம எப்படிக்கணும்? 2 பேர் சண்டை போட்டு நம்ம கிட்ட வராங்க, பாஸ்டர் கிட்ட பஞ்சாயத்துக்கு வராங்க. நம்ம என்ன பண்றது? என்ன பண்ணோம்? நீ சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு ஒரு பக்கம் சைடு எடுக்கலாமா? சொல்லுங்க, சைடு எடுக்கலாமா? எடுக்க முடியாது. ஒரு பக்கம் நிக்க முடியாது. பொதுவா பேசணும். 2 பேர்ல ஒருத்தர் பாதிக்கப்பட போறாங்க, பாஸ்டர் மேல கோச்சுக்கு போறாங்க. அதனால நான் இப்பெல்லாம் பஞ்சாயத்துக்கே போறது இல்லை. நீங்களே தீர்த்துக்குங்க, நான் இல்லை, நான் பஞ்சாயத்து தலைவர் இல்லை, நீங்களே தீர்த்துக்குங்கன்னு. ஏன்? பிரச்சனை அவங்க 2 பேருக்குள்ள, அதை நம்ம தீர்க்க போய் பழி நம்ம மேல. என்னத்துக்கு நம்மளுக்கு அந்த வேலை? நீங்களே அடிச்சுக்குங்க, நீங்களே ஒடிச்சுக்குங்க, எல்லாம் முடிச்சுக்குன்னு கட்சாவாங்க. நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த பார்க்கிறோம் ஊழியத்துல என்ன சொல்ல வர்றேன்னா, ஆண்டவர்
இஸ்ரேலுக்கு சொந்தமானதை கொடுக்கறப்போ இஸ்ரேல் பக்கம் நிக்கிறாரு. ஏதோமுக்கு சொந்தமான கொடுக்கறதப்போ ஏதோம் பக்கம் நிக்கிறாரு. யோதம் அநியாயம் பண்ணா இஸ்ரேல் பக்கம் நிக்கிறாரு. இஸ்ரேல் அநியாயம் பண்ணா ஏதோம் பக்கம் நிக்கிறாரு. யாரையும் ஆண்டவர் வெறுத்து தள்ளி விடுகிறவர் அல்ல. என் வசம் இருக்கிற தேசத்தை, 2 ஜாதியாருக்கு நான் கொடுத்த தேசத்தை சுதந்திரிப்பேன்னு நீ சொல்ற. அடுத்து 12ஆம் வசனத்துல, இஸ்ரவேலின் மலைகள் பாழாக்கப்பட்டு எங்களுக்கு இரையாக்க கொடுக்கப்பட்டது என்று நீ அவைகளுக்கு விரோதமாய் சொன்ன உன் நிந்தனைகளை எல்லாம் கர்த்தராகிய நான் கேட்டேன் என்று அப்பொழுது அறிந்து கொள்வாய். இஸ்ரவேலுக்கு விரோதமா பேசின பேச்சை நான் கேட்டேன். 13ஆம் வசனத்துல, நீங்கள் உங்கள் வாயினால் எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டி எனக்கு விரோதமாக உங்கள் வார்த்தைகளை நான் அதை கேட்டேன். எப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமா யாருன்னா பேசுறாங்களோ அது கர்த்தருக்கு விரோதமா பேசினதாவே கர்த்தர் எடுத்துக்குவாரு. கர்த்தருக்கு விரோதமா பேசினதாவே எடுத்துக்குவாரு. அப்படித்தான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. உங்க வாயினால எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டி எனக்கு விரோதமாக உங்கள் வார்த்தைகளை பெருக பண்ணினீர்கள். பூமி எல்லாம் மகிழும் போது நான் உன்னை பாழாய் இருக்கும்படி செய்வேன் என்று கர்த்தராகிய, ஐயோ, நல்ல மழை வந்து நல்ல விளைச்சலை தந்து பூமியெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது நீ இந்த வஞ்சம் தீர்த்ததுக்காக, உன்னுடைய இந்த வர்மத்துக்காக, உன் கோபத்துக்காக, உன் பொறாமைக்காக, உன் பழைய பகைக்காக, உன் கோபத்துக்காக எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது உன்னை துக்கமா இருக்க செய்வேன்னு கர்த்தர் சொல்றார். இது எப்பவோ எசேக்கியேலின் நாட்கள்ல ஏதோமுக்கு விரோதமா சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம்னு நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு 2026ஆம் வருஷம் இந்த மார்ச் மாசம் இந்த 20ஆம் தேதி இந்த காலை ஜபத்துக்கு வந்து இருக்கிற நமக்கும் இதுதான் செய்தி. ரத்தம் சிந்துதல்ல விரும்பாத, பகைய மனசுல வச்சுக்காத, கசப்ப மனசுல வச்சுக்காத, பொறாமைய மனசுல வச்சுக்காத, எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட குத்துட்டு லகுவாயிடு. எப்படி லகு ஆகுறதுன்னு என்ன தெரியுமா? எல்லாத்தையும் உதறி ஃப்ரீ ஆயிடுறது. அப்ப எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது உன்னையும் ஆசீர்வதிப்பார். இந்த பகை, இந்த பொறாமை, இந்த கோபம், இந்த கசப்பு, இத நீ மனசுல வச்சிருந்தியானா எல்லாரும் நல்லா இருப்பாங்க. நீ மட்டும் நோவு கோழி மாதிரி உறங்கி நிற்ப. நீ மட்டும் துக்கமா இருப்ப. ஆண்டவர் சொல்றாரு, பூமியெல்லாம் மகிழும் பொழுது நான் உன்னை பாழாய் இருக்கும்படி செய்வேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர். 15 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். இஸ்ரவேல் வம்சத்தாரின் சுதந்திரம் பாழாய் போனதை கண்டு மகிழ்ந்தாயே, உனக்கும் அப்படியே சம்பவிக்க செய்வேன். சேயீர் மலையே, ஏதோமே, நீ முழுவதும் பாழாவாய். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று உரைத்தார் என்று சொல்லு. ஹல்லேலூயா. இப்ப தெரியுதா? இது சேயீர் மலை ஏதோம்ல இருக்கிறது. இஸ்ரவேலுக்கும் ஏதோமுக்கும் எல்லையா இருக்கிறது. இந்த மலை இஸ்ரவேலுக்கு அல்ல, ஏதோமுக்கு சொந்தம். அந்த மலைக்கு விரோதமா, ஏதோமுக்கு விரோதமா கர்த்தருடைய வார்த்தை என்ன? ரத்தம் சிந்துதலை நீ விரும்பினாய், பழைய பகைய மனசுல வச்சிருந்த, கசப்பு, பொறாமை, கோபம், வஞ்சனை, குரோதம் இதெல்லாம் உனக்குள்ள இருந்துச்சு. ரத்தம் சிந்துதலை நீ விரும்பின. ஆகவே எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் பொழுது உன்னை துக்கப்பட வைப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன பாடம்னா, பழைய பகைய, கோபத்தை, பொறாமைய மற்றும் மேல இருக்கிற எரிச்சலை எடுத்து தூர போட்டுட்டு லகுவாய் இருக்கலாம். ரத்தம் சிந்துதலை விரும்பக்கூடாது. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது நம்மையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆவியிலே ஏவப்பட்ட ஒருவர் சுருக்கமாக ஜெபித்த பிறகு